ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கிறிஸ்பியான ஒரு ஸ்டார்டர். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் இந்த ஸ்டார்டர். இது என்ன அப்படின்னா, இது வந்து கிறிஸ்பி பேபிகார்ன் ஃப்ரிட்டர்ஸ் அல்லது கிறிஸ்பி பேபிகார்ன் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நல்ல ஈவினிங் ஸ்நாக், ஒரு நல்ல மழை பெய்கிற டைமில் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்காக கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வரும்போது இது கொடுத்து பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பேபிகார்ன் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சரி வாங்க, இந்த கிறிஸ்பி பேபிகார்ன் ஃப்ரிட்டர்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். பேபிகார்ன் ஃப்ரிட்டர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம பேபிகார்னை ரெண்டா நறுக்கிக்க போகிறோம் நீல வாட்டில். இந்த மாதிரி நீளமான துண்டுகளாக நம்ம நறுக்கிக்கலாம் எல்லா பேபிகார்னையும். இது மாதிரியே எல்லா பேபிகார்னையும் நறுக்கி வச்சுக்கோங்க. எல்லா பேபிகார்னையும் நம்ம இந்த மாதிரி நறுக்கி வச்சிட்டோம். இப்போ இதை டிப் பண்ணுறதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணணும். நம்ம அந்த பேட்டர் ரெடி பண்ணி, இந்த பேட்டருக்கு வந்துட்டு மைதா மாவு ஜாஸ்தியாகவும் கார்ன்ஃப்ளவர் கம்மியாகவும் போட போகிறோம். மைதா மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதில் கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். பெப்பர் பவுடரும் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா சேர்த்திக்கலாம். இது வந்து குக்கிங் சோடா, பஜ்ஜிக்கெல்லாம் போடுவோம்ல அந்த சோடா இது. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா கரைச்சிக்கோங்க. ரொம்ப தின்னாக பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கெட்டியான பேட்டராக இதுக்கு வந்து கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு கரைச்சிக்கோங்க, இப்போ கட்டி இல்லாமல் இருக்கும். இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு திக்னஸ்ல நம்ம இதை கலந்து வச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இது வந்து பிரெட் க்ரம்ஸு நம்ம வந்து இதில் டிப் பண்ணி இதில் பெரட்டி எடுக்க போகிறோம் இந்த பேபிக்கான. இப்போ ஒரு பேபிக்கான நம்ம பெரட்டி எடுத்துக்கலாம். இதில் இந்த மாதிரி இந்த பேட்டரில் டிப் பண்ணி ரஸ்கில் போட்டு பெரட்டிடுங்க. இந்த ரஸ்கில் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி பெரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியே நம்ம எல்லா பேபிக்கானையும் இந்த மாதிரி இதில் டிப் பண்ணி இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கலாம் ரஸ்கில். இப்போ டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கடாயில். எண்ணெய் சூடாகட்டும். பாருங்க, நம்ம எல்லா பேபிக்கானையும் இந்த மாதிரி அந்த பேட்டரில் டிப் பண்ணி நான் க்ரம்ஸில் வந்துட்டு பிரெட் க்ரம்ஸில் வந்துட்டு நல்லா பெரட்டி வச்சுட்டேன். இப்போ இதை பொரிச்சு எடுத்தோம்னா நம்மளோட கிறிஸ்பி பேபிகார்ன் ஃப்ரிட்டர்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ எண்ணெய் காயிட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது இந்த பேபிக்கான நம்ம ஒன்றா போட்டுடலாம். இது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணும், நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். அது வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நல்லா 2 சைடும் பெரட்டி விட்டு எல்லா பக்கமும் ஈவனாக ஃப்ரை ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிவிடுங்க. இது ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 4 to 5 மினிட்ஸ் ஆகும். நம்ம கார்ன் வந்துட்டு பச்சையாக தான் போட்டிருக்கோம், பேபி கார்ன். அது ஃப்ரை ஆகணும். இது பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 மினிட்ஸ் ஆகும் இந்தளவுக்கு ஃப்ரை ஆகிறதுக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு, இதை நம்ம எடுத்துடலாம். இது இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் நேரம் எண்ணெயை வடி விட்டு அதுக்கப்புறம் எடுத்து டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம். இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுடுங்க. இது பாருங்க, நம்மளோட கிறிஸ்பி பேபிகார்ன் ஃப்ரிட்டர்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா பேபிகார்னையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இந்த கிறிஸ்பி பேபிகார்ன் ஃப்ரிட்டர்ஸை நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸோட பரிமாறலாம். அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் டொமேட்டோ சாஸோட சாப்பிட்ருக்கு. இந்த கிறிஸ்பி பேபிகார்ன் ஃப்ரிட்டர்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.